இந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸ்டெப் 2 ஆஃப் ஸ்டெப் 6 அரேவை கவர் பண்ணுறதுக்கு மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் செகண்ட் ஸ்டெப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தது அரேயோட பேசிக்ஸாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் எல்லா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அதை எப்பப்போ யூஸ் பண்ணணும் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ லேப்டாப்போடையோ நோட் பென்னோடையோ ரெடியாக இருங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் போடுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். நிறைய டுட்டோரியல்ஸ், நிறைய பிளாக்ஸ், நிறைய ChatGPT இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஜேர்னியில் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இதுதான் வந்து அரே செஷன்ஸில் செகண்ட் சீரீஸ். நம்ம ஜவான்ஸ் வீடியோவில் 4th வீடியோ. இந்த ஜவான்ஸ் சீரீஸை மொத்தமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரேவோட பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டோன்னா அதை நம்மளாக ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதே பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரேவை வந்து இனிஷியலைஸ் பண்ணி அசைனும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரேவை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த arrays.sort அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே அரேயோட நேமை கொடுத்தா போதும், அதுவே வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் சார்ட்டிங் வந்து பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் இந்த அரேவை சார்ட் பண்ணிட்டேன். இந்த அரேவை சார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் பண்ணனா எனக்கு வந்து அரே வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து சார்ட் ஆயிருச்சு. இப்போ நான் கொடுத்துருக்க அரேவும் இந்த அரேவும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அரே வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆயிருக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் டைம் காம்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் இது வந்து அரேஸ் பற்றினால பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன் என்னன்னா பைனரி சர்ச். இதுலேயும் வந்து லீனியர் சர்ச், பைனரி சர்ச், இன்னும் நிறைய சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. அது ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இந்த பைனரி சர்ச்னால் என்னென்னா ஒரு எலமெண்ட் இருக்குது, ஓகேவா? அந்த எலமெண்ட் அரேயில் எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் சர்ச்சிங். இந்த பைனரி சர்ச் ஒன் ஆஃப் த ஆப்டிமைஸ்ட் அல்காரிதம். அந்த பைனரி சர்ச் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னா இன்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து எந்த இண்டெக்ஸில் கண்டுபிடிக்க போதோ அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி இந்த இன்ட் இண்டெக்ஸ் எடுத்திருக்கோம். arrays.binary search. அதுக்கப்புறம் நம்ம அரேயோட நேம் என்ன எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. இப்போ நம்ம அரேயில் வந்து 5ன்ற எலமெண்ட் இருக்குது. அது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னா 5th இண்டெக்ஸில் இருக்குது. அதாவது வந்து 4th இண்டெக்ஸில் இருக்குது. அந்த 4th இண்டெக்ஸில் இருக்கிறத நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதா அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்மளுக்கு வந்து 4th இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து வந்துடுச்சு. 4th இண்டெக்ஸில் தான் அந்த அரேயோட அந்த எலமெண்ட் இருக்குது, ஓகேவா? அதாவது 5th எலமெண்ட் இருக்குது. இப்போது அதே மாதிரி அரேஸ் ஃபில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக போய் அந்த பர்டிகுலர் இப்போ நான் ஒன்று வந்து அரே ஃபுல்லாக ஃபில் பண்ணால் ஒவ்வொரு எலமெண்ட்டாக போய் ஒன்று போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி கண்டுபிடிச்சது தான் இந்த அரேஸ் ஃபில். நம்ம அரேயோட நேமும் என்ன எலமெண்ட்டுன்றதை கொடுத்துட்டோன்னா அந்த அரேவே அந்த ஃபில்லுன்ற மெத்தடே போய் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஃபில் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 8ன்றதை கொடுக்குறேன். அப்படின்றத கொடுத்துட்டு அந்த ஃபில்லுன்ற மெத்தட் வந்து போய் ஒர்க் ஆகி எல்லா எலமெண்ட்டும் வந்து எனக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அரேஸ் ஃபில்லே இன்னும் 2 பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கலாம். பேராமீட்டர்ஸ்னால் என்னன்றதுக்கு பின்னாடி வருவோம். அது என்னன்னா இப்போ நான் என்ன எலமெண்ட் ஃபில் பண்ணணும்னா அது 7th. அதுக்கப்புறம் எந்த இண்டெக்ஸ், அதாவது 1லேருந்து 4 வரை ஃபில் பண்ணணும்னா அங்கே 1லேருந்து 4ன்னு கொடுத்துட்டு அரே நேமை கொடுத்தோன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக 888 இருந்துச்சு. இப்போ வந்து 1லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7th இண்டெக்ஸ் 7th வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஓகேவா? இப்போ அதே மாதிரி அரேஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. arrays.equal அப்படின்னு சொல்லி அந்த 2 அரேவையும் கொடுத்தோன்னா அந்த அரே ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கம்பேர் பண்ணிடும். ஏன் வந்து டேரெக்டாக அரே 1 = அரே 2ன்னு கம்பேர் பண்ண முடியாதுன்னு நான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸ் எடுக்கும் போதோ இல்லை கிளாஸ் ஊப்ஸ் எடுக்கும் போதோ சொல்கிறேன். இப்போது அரேஸை ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பூலியனை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த அரே 1ம் அரே 2ம் கண்டிப்பாக ஈக்குவல் இல்லை. இந்த அரே 1ஐயும் அரே 2ஐயும் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக தான் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அது என்னென்னா is_toString அப்படின்றது. நம்ம அரேவோட எல்லா வேல்யூமே ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி வச்சுப்போம். இப்போ வந்து அரே ஸ்ட்ரிங்குன்றதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பின் பண்ணனா என்னோட அரே எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக மாறி இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஒரு அரே ஸ்ட்ரிங், ஓகேவா? இதான் வந்து செஷன் நம்பர் 2. பில்ட்இன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அரேயில் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா அரேயில் இருக்க பேட்டர்ன்ஸ். என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்லைடிங் விண்டோ, அதுக்கப்புறம் வந்து 2 பாயிண்டர், இன்னும் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.